Hi friends, welcome to AS Home. Today வீடியோவில் பேபி ஹேர் ஆயில் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே நம்ம குழந்தைக்கு எப்படி ரெடி பண்ணான்னு பார்த்துடலாமா? இந்த ஆயில் ஜஸ்ட் ஒரு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் உங்களுக்கு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகிறது. இப்போ நார்மலாக நம்ம கோகனட் ஆயில் நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பிளாக்காக சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். சில குழந்தைகளுக்கு கிரே ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி தான் ஹேர் க்ரோத் இருக்குது. என் வீட்டில் என் குழந்தைக்கு அப்படி தான் இருக்குது. நான் வெறும் கோகனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணும்போது நல்ல கிரே கலரில் இருக்கிற ஹேர் இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல பிளாக் சேஞ்ச் ஆகுது. இந்த ஆயில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலினாலும் அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 times யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத சொந்தமாக மிஷினில் ஆட்டின செக்கு எண்ணெய் கிடச்சா அந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் அந்த மாதிரி எண்ணெய் தான் எடுத்து ஜஸ்ட் ஒரு 1 monthக்கு தேவையான அளவு மட்டும் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. எண்ணெயில் போட்டு காய்ச்ச தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைப்பூ, கீழாநெல்லி இது ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை, முருங்கைப்பூ, தட்டி வச்ச பூண்டை இந்த 3மே மேக்ஸிமம் வீட்டில் கிடைக்கும். இந்த 3 மெயினாக யூஸ் பண்ணிக்கிங்க. கீழாநெல்லி கிடச்சா யூஸ் பண்ணிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கோகனட் ஆயிலோட விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ண எனக்கு கடையில் வாங்கின எண்ணெய் தாங்க கிடச்சிது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது விளக்கெண்ணெய் சொந்தமாக ஆட்டினாங்கன்னா அந்த எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு கடாயில் இந்த அளவுக்கு ஆயில் 1 monthக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே பாருங்கள் ஒரு 5 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே விட வேண்டாம். நான் எந்த அளவுக்கு விட்டேன்னு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவு போடுங்க. அதுக்கு மேலே போடும்போது உங்களுக்கு அதோட ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, முருங்கைப்பூ, பூண்டு, கீழாநெல்லி இது எல்லாமே உள்ளே போடும்போது ரொம்ப அதிகமாக பபிள்ஸ் வரும். கொஞ்சம் தூரமாக நின்று போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே அந்த பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு வெறும் ஆயில் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி டைமில் கூட உங்களுக்கு லைட்டாக பபிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஆயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ சிம்மில் வச்சு அப்படியே ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக விட்டுருங்க. அது எல்லாமே நல்லா அந்த கோல்டன் ஃப்ரை விட கொஞ்சம் அதிகமாக இந்த வீடியோ எண்டில் பாருங்கள் எவ்வளோ நேரம் நான் விடுறேன்னு. இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஆயில் உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆனது தெரியும். ஆனால் உள்ள கருகீரில் அந்த கலர் மட்டும்தான் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கூட கருகுன ஸ்மெல் வராது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி நல்லா ஆறவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆயில் மட்டும் வர மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணல. சில பேர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்குனே சில பாட்டில்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த இலை எல்லாமே அங்கங்கே அடைச்சிரும். குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1 or 2 monthsக்கு தேவையான அளவு மட்டுமே காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைப்பூ இது எல்லாமே போட்டு காய்ச்சறதுனால மேக்ஸிமம் ஒரு 1 monthக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணும்போது மழை காலத்தில் இல்லை குழந்தைகளுக்கு கோல்டு அதிகமாக இருக்கிற நேரத்தில் வெறும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சளி தொந்தரவு கொஞ்சம் கூட இல்லாமல் சேம் டைம் பாடியும் ரொம்ப குளிர்ச்சி ஆக்காமல் மழை காலத்தில் ரொம்பவே நார்மலாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லாவே கலர் சேஞ்சஸ் எனக்கு தெரியும். நிறைய பேர் குழந்தைகளுக்கு பேபி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஹேருக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு நீங்களே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு தேய்ச்சி விடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் இந்த சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலை மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாத நம்ம மரத்தில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி நாங்களே காய்ச்சின தேங்காய் எண்ணெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.